எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு நான் வருவதற்கு காரணமா இருந்த உடன் பிறந்த சகோதரரைப் போல எப்போதுமே நிழலாக எனக்கு துணையாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் வழக்கறிஞர் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கும் தாமோதரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், ஒரு நல்ல மேடைக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிற ஆளுமைகள் எல்லாமே நாம் எல்லோருமே அறிந்தவர்கள் தான். அதில் நான் நேரடியாக இந்த மேடையில் பார்க்குறது 2 பேர் தான். ஒன்று ஜேபிபி டைரக்டரும், மற்றொரு நம்மளுடைய நண்பர். இந்த 2 இயக்குநர்கள் தான் நான் நேராக பார்க்குறேன். மீது எல்லாருமே நாங்கள் பார்த்துருக்கேன். அதனால ஒவ்வொருத்தரை பற்றி பேசி நேரம் விரயம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, இந்த படத்துடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஒரு பெரிய வாழ்வியல் அடங்கியிருக்கிறது. எவ்வளவு தூரம் ஓடினாலும் புறப்பட்ட இடத்துக்கே மறுபடியும் வாழ்க்கை வந்து முடிய வேண்டிய தருணம் தான் இயற்கையின் நியதி என்பதை ரொம்ப அழகா ஒரு தலைப்புக்குள்ள ஒரு கதையை வைத்திருக்கிறார் இயக்குனர் மைக்கேல். அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு முதலாவதாக நம்ம பாராட்ட வேண்டியது வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சிவா கிலாரி. அவர் சொன்னாரு, எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல பேசினது அண்ணன் பிரபாகரன் சொன்னது மாதிரி அந்த ஒரு ஈடுபாடும் அந்த இணக்கத்துக்காக வேண்டி நாங்கள் உங்களை வந்து தலைவணங்கி பாராட்ட வேண்டி இருக்கிறது. ஏன்னா ரெண்டாவது, தெலுங்கு இன்னும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அடையாளப்படுத்தி கொண்டதுக்கு பிறகு ஒரு தெலுங்கு படத்தை எடுக்க அவர் முற்படாமல் தமிழ் படம் எடுக்க வந்ததற்காக தமிழ் திரையுலகத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி என எந்த மொழிப்பாடும் நாங்கள் பார்த்ததே இல்லை என்று கலைத்தாய் மட்டும்தான் அனைவரையும் அரவணைத்துக் கொள்கிறாள். எனவே கலைக்கு மொழி தேவையில்லை, அன்பும் காதலும் இருந்தால் போதும். கலை அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே மீறி வந்து சங்கரனம் பேசும்போது, ரோப சங்கரனம் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். தயாரிப்பாளரை பற்றி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னாங்க. வேற ஒன்றில் அவர் பார்க்குறோம், நம்ம வந்து ஒரு பெரிய தொழிலதிபராகவோ அல்லது ஒரு வேற்று மொழி அல்லது வேற்று பக்கத்து மாநிலத்துக்காரராகவோ நம்ம பார்க்குறோங்கிறோம். அவர் நியூசிலாந்துல வந்து பார்லிமெண்ட் மெம்பர், அதாவது எம்பி கேண்டிடேட்டா போட்டியிட்டவர். அவர் அரசியல்ல நியூசிலாந்துல வந்து ஒரு எம்பி வேட்பாளராக போட்டியிட்டவர். அப்ப மக்களுடைய அந்த எல்லா விஷயத்திலும் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டுங்கிற ஒருத்தர். ரெண்டாவது, அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிச்சு. எவ்வளவு இந்த படம் ஓடும் ஓடாம இருக்கும், 4+4 - வந்தாலும் ஒண்ணு வந்து எங்களை சரி கட்டிட்டு போயிடும், ஆனா நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த துணிச்சலும். ரெண்டாவது, ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இயக்குனருக்கான தயாரிப்பாளரை நான் பார்க்கிறேன். ஏன்னா பொதுவா வந்து படம் முடியும் பொழுது இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் அவ்வளவு இணக்கமான உறவு இருப்பதாக தெரியாது. ஒருத்தர் நான் கஷ்டப்பட்டேன் அவங்கவுங்க கஷ்டத்தை வந்து பதிவு செஞ்சுட்டு போவாங்க. அந்த வகையில இல்லாம இந்த இயக்குனருக்காக வக்காலத்து வாங்கின தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இன்னும் படைப்பாளிகளுடைய துயரத்தை படம் படைத்தவர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய இடத்தில் இன்னும் ஈரம் இருக்கிறது தமிழ் சினிமாவில் என்கின்ற போது பாராட்டக்கூடியதாக எங்களுக்கு தோன்றுகிறது. ரெண்டாவது வந்து இந்த படத்துடைய முக்கிய கதாபாத்திரம் அண்ணன் கருணாஸ் அவர்களை சொல்லவே வேண்டாம். அவர் பல தளத்துல அரசியலா இருக்கட்டும், மக்கள் பணியா இருக்கட்டும், திரையா இருக்கட்டும், மேடை பாடல்களா இருக்கட்டும், இசையா இருக்கட்டும், எல்லா வகையிலும் தன்னை நிரூபித்து இருக்கிறார். ஆனால் அவரோடு நிகராக இங்கே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்கின்ற அன்பு நண்பர் விமலும் சரி, இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரகுநந்தனும் சரி, நிறைய தொடர்ந்து நல்ல படைப்புகளையும் நல்ல ஒரு ஒரு கண்டென்ட்டையும் எடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய தூரம் இது இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அழுத்தமா தெரியும். நான் 2 பேர்த்து கூட நான் நெருங்கி பழகியிருக்கேன். இதுவரைக்கும் அவங்களுடைய தூரம் ரொம்ப உயரத்துல அவங்க போயிருக்கணும். எந்த புள்ளியிலிருந்து அவர்கள் சறுக்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவே இல்லை. மிகச்சிறந்த படைப்பாளி 2 பேருமே. ரகுநந்தன் போல ஒரு மெலோடி கிங்க நம்ம பார்க்கவே முடியாது இந்த தலைமுறைக்கு. ஏன்னா அவ்வளவு ஆசையா இருக்கும். என்ன கேட்டாலும் மண்ணின் ஈரத்தோடும் மனிதர்களின் உணர்வுகளை தன்னுடைய அந்த இசை காற்றுக்குள் கொண்டு திணிக்கிற அந்த வித்தை அவ்வளவு அழகா வந்து தெரியும். அந்த அவருடைய விரல்களுக்கு உண்டு. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த மெலோடி இன்னைக்கு கொடுக்கிற இன்னிசையை கொடுக்கின்ற மிதமான ஒரு இசையை கொடுக்கின்ற இசையமைப்பாளர். அதே மாதிரி ஒரு கிராமத்து எங்க வீட்டு பையன் அப்படின்னு எல்லாராலும் யோசிக்காமல் தூக்கி மடியில் சுமந்து கொள்கிற ஒரு இடத்துலதான் விமலை அன்று தொட்டு இன்று வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவருடைய திறமைக்கான தீனி இன்னும் சரியா அமையலையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கும். அந்த வகையில ரகுநந்தனுக்கும் விமலுக்கும் இந்த படம் அந்த உயரத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா பேசும்போது அவ்வளவு பேரு ரொம்ப அழகா அற்புதமா பேசியிருந்தாங்க. எனவே அதை வந்து இந்த நேரத்துல அதற்கான உயரத்தை நீங்கள் தொட வேண்டும் என்று அக்கறையுள்ள நண்பனாக வாழ்த்துகிறேன். அதை மீறி வந்து அப்புறம்
கோகுலகிருஷ்ணனும் ஒரு ஷாட்ல வந்தாங்க அந்த பாட்டுல. அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லல. ஆனா வெளியில பார்த்தா அவங்கள எப்போதுமே ஒரு வில்லன் மாதிரியே பார்ப்பாங்க. ஆனா உண்மையிலே பழகி பார்த்தா தெரியும் அவர் ஹீரோன்னு சொல்லிட்டு. 2 பேருமே அவ்வளவு குழந்தை ரியல் ஹீரோக்கள் அவங்க. ஆனா அந்த படத்துல வரும்போது அந்த 2 பேரும் வந்து இறங்கி அந்த தாமோனனும் கோகுலனும் இறங்கி உள்ள வரும்போது அந்த ஒரு ஷாட் அப்படியே ஒட்டுமொத்த அந்த திரையை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஏன்னா நீங்க தொடர்ந்து நடிங்கண்ணா. ஏன்னா ஒரு நல்ல கதாபாத்திரம் அமைஞ்சிச்சுன்னா ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்கும், வெளிப்படுத்துவதற்குத்தான் ஆள் இல்லை. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் பெரியவர்கள் அல்ல, மேடையை அமைத்து கொடுத்தவர்களே பெரியவர்கள். இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைத்து கொடுத்ததுக்கு காரணம் சிவா கில்லாரி அவர்கள். உண்மையிலேயே அவர் வந்து நம்ம இந்த நேரத்துல எல்லாரும் பாராட்டியாகணும். அதுக்கு அப்புறம் வந்து இயக்குனர் மைக்கேல் அவரு ரோபசங்கரன் சொன்ன மாதிரிதான், நான் எங்கிருந்தோ வந்தேன் என்னமோ நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரியே உட்கார்ந்துருக்காரு அப்படியே பிடிச்சு. ஆனா ரொம்ப நேர்த்தியான ஒரு படைப்புங்கிறத நானும் எஸ்ஆர் பிரபாகரனும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பேசிக்கிட்டோம். ஒரு ஷாட் ஒரு நல்ல இயக்குனரை வெளிப்படுத்தி, தன்னுடைய மனைவி வந்து கர்ப்பத்து ஒரு பிரசவ வார்டுல இருக்கும் பொழுது இன்னொரு பிரசவத்துக்காக ஒரு பெண் வந்து ஐயோ வலிக்குதுன்னு கத்தும் போது மனைவியாட்டியே ஒப்படைச்சிட்டு போகிறான் அந்த கணம். அதுதான் ஒரு சொட்டு போதும், ஒரு சொட்டு போதும், ஒரு கலைக்கான ஒரே ஒரு காட்சி போதும். எந்த இரக்கமும் இல்லாதவன் மாதிரி கதாநாயகனுடைய பாவனைகள் தெரிந்து, சரி பாத்துக்க வேற வழி இல்லை, காசுக்காக நான் ஊர் தேடி ஓட வேண்டியதா இருக்குன்னு போகிற அந்த காலகட்டத்துல அந்த எதிர்போற பொண்ணு அம்மா வலிக்குதுன்னு சொல்லும் போது அந்த வலி தான் மனைவி கத்துனா எப்படி வலிக்குன்னு திரும்பி பார்க்க வச்சாரு பாத்தீங்களா. மிகச்சிறந்த இயக்குனருக்கான ஒற்றை காட்சி இந்த படத்தின் நிறைவை தருகிறது. அவ்வளவு அழகா இருக்கு. எனவே அதுக்கு எல்லா பேருமே ஒத்துழைச்சிருக்கீங்க. அந்த பேரு இது எல்லா பேரும் எல்லா டெக்னீஷியன் பத்தி பேசணும். அதே மாதிரி இந்த படத்துல நான் பாட்டு எழுதலைன்னா கூட இந்த படத்துல நான் வந்து பேசுறதுல பெருமையா இருக்கேன். இங்க வந்து நிறைய கவிஞர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு பெண் கவிஞர்களை அறிமுகப்படுத்திருக்கீங்க, அதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்ட கொடுங்க. ஏகாதசி ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். நீங்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்க. ஏன்னா நிறைய வரணுங்க, நிறைய வரணும். இவர் வந்ததுனால எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் வந்ததுனால இன்னொருக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி இல்லவே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தான் கேட்பேன்னு யாரும் தன் செவிகளை மூடிக்கொள்வதே இல்லை. 1000 பாடல்கள் அழகாயிருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருப்போம். காரணம், இசை எப்படி இதயத்தை அப்படியே மிதக்க வைத்துக் கொண்டே இருக்கும். இசை மட்டுமல்ல, கதையும் சரி கலையும் சரி ஒட்டுமொத்த கலாச்சாரத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கிற கலைஞர்கள் வந்து கொண்டே இருந்தால்தான் நாகரிகம் வளர்ந்து பெரும் ஒரு மாற்றத்தை கொடுக்குவதற்கான ஒரு களமாக அமையும். 10 வருடம் ஒருவனுக்கு கர்ப்பம் இல்லை என்றாலும் ஒரு இதயத்தில் கர்ப்பமாக வைத்து 10 வருடம் கருகாத்த அந்த களம், அது போகும் தூரம் வெகு தூரம் இல்லை என்ற ஒரு தலைப்புக்குள் அணுகியிருக்கிறார். எனக்கு என்னமோ அந்த அண்ணன் தேனப்பனன் சொன்னது மாதிரி அந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா அந்த சாங் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். ஒத்த வார்த்தை போதும், மொத்த வாழ்க்கை அடங்கிடும். எவ்வளவு தூரம் ஓடிடுவீங்க. ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவர்களை ஒன்றாக கை கோர்த்தால் இந்த பூமியை 1.5 மடங்கு சுத்தி வரலாம் என்று சொல்லுகிறது ஒரு ஆய்வு. ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் ஏறி நின்றால் நிலவை தொட்டுவிட 20 கிலோமீட்டர் தூரம் தான் குறைவாக இருக்கும் என்று சொல்லுகிறது இன்னொரு ஆய்வு. எனவே எங்கே ஓடினாலும் இங்கே இந்த பூமிக்குள் வாழ்ந்துதான் ஆக வேண்டியிருக்கிறது. ஓசோ சொல்லுவான் சார், ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, நீ எங்க ஓடினாலும் உன் வாழ்க்கையை தான் வாழ முடியுமே தவிர ஓடி போறதுனால வாழ்க்கை மாறவே மாறாது. அதுக்கு ஒத்த வரியில சொல்லியிருப்பான், கடல்ல எந்த பக்கம் அள்ளி குடிச்சாலும் உப்பு கரிக்குண்டாம். கடல்ல நீ எந்த பக்கம் அள்ளி குடிச்சாலும் உப்பு கரிக்கும், சாதாரண வார்த்தை தான். ஆனால் இந்த உலகத்துல நீ எங்க ஓடினாலும் உன் வாழ்க்கைய வாழ்ந்துதான் தீரணும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை ஓஹோ அந்த வெற்றுப்படகுங்கிற புத்தகத்துல மிக அழகாக சொல்லியிருப்பான். பல பக்கங்கள் எழுதியிருப்பான். அந்த அத்தனை கருக்களும் இந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லைங்கிற படத்துல இருக்குன்னு நான் நம்புறேன். எனவே அத்தனை கலைஞர்களையும் மொத்தமாக வாழ்த்துகிறேன். தயாரிப்பாளருக்கு மீண்டும் தமிழ் திரையுலகத்தின் சார்பாகவும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை ஆளுமைகளின் சார்பாகவும் மீண்டும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் எந்த மேடைக்கு வந்தாலும் வந்த வேலையை தவிர எந்த வேலையும் பார்க்கறது இல்லை. ஆனா இந்த மேடையில அண்ணன் தேனப்பன் அவர்கள் ஒரு துவக்கத்தை ஆரம்பிச்சு விட்டார். அதுக்கு நான் சம்பந்தம் இல்லை என்றாலும் நானும் வெகு தூரமாக நான் வந்து கமல் சார் கூட பயணப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன். அந்த படத்துல அந்த அக்ரிமெண்ட்ல என்ன நடந்துச்சுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒற்றை வார்த்தையை திரையுலகத்துக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், அவரை குறை சொல்லும் அளவிற்கு நீங்கள் யாரும் புத்தன் இல்லை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்.
நான் முதல்லவே சொல்லிடுறேன் ஒரு விஷயம். என்னோட தமிழ் வந்து பியூர் தமிழ் கிடையாது, நான் தெலுங்கு. பட் நான் மிக்ஸ் பண்ணி தமிழ் தான் பேசுவேன் இன்னைக்கு. பட் தப்பா எடுத்துக்காதுங்க. இங்க வரவேற்கிற வந்து நான் அக்னாலஜ்மெண்ட் பண்ணேன். முதல்ல வந்து ரகுநந்தன் சார் மியூசிக் டைரக்டரு, அம்பிகா குமார் போயட் ரைட்டரு, டேனியல் ஜேமியர் கேமராமேன், தியாகராஜன் எடிட்டர், கே சுந்தரன் சுரேந்திரன் ஆர்ட் டைரக்டர், அவர் மெட்ரோ மகேஷ் ஸ்டண்ட், அவர் நம்ம ஹீரோ விமல், அவர் கருணாஸ் அண்ணா, தேங்க்யூ அண்ணா, அண்ட் அருள் தாஸ் அண்ணா, தேங்க்யூ ஃபார் கம்மிங். அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு வந்தாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஐ ஷுட் சே வெரி தேங்க்ஃபுல் ஃபார் யூ பிகாஸ் யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் டு கம் ஓவர் ஹியர். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி டைம் சாட்டர்டேனால் கூட எங்கள் ஈவெண்ட் சொன்ன உடனே நீங்கள் மறக்காத நான் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த கெஸ்ட் வந்து தேனப்பன் ப்ரொடியூசர், எஸ்ஆர் பிரபாகரன் டைரக்டர், சுரேஷ் மாரி டைரக்டர், தினகரன் டைரக்டர், அவர் ரோபோ சங்கரன் ஆக்டர், ஸ்னேகன் அவர் கோகுலன் கிருஷ்ணன், டிஃபெண்டர் பிரதர்ஸ், உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். செந்தில் நாதன் டைரக்டர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ கமிங் ஓவர் ஹியர் ஃபார் டு பிளஸ் அவர் மூவி. நீங்கள்லாம் இங்கே படம் பார்த்தீங்க, இந்த ஃபுல் படம் இல்லை, சாங்ஸ் பார்த்தீங்க, ட்ரைலர் பார்த்தீங்க. இது அருள் தாஸ் சொல்லிட்டு இது என்னன்னா, இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து நான் ஒரு கோ ப்ரொடியூசராக ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து இந்த படம் எனக்கு ஸ்டோரி வந்துடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி தான் இது. நான் நினச்சா ஒரு 20-30 ஸ்டோரி கேட்டுட்டு ஒரு ஃபைனல் எடுத்துக்கலாம். செகண்ட் படம் நம்ம என்ன பண்ணுற போகிறது, நம்ம பேனர் மேலே ஷார்க் நைன் பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு நினச்சேன். ஒரு டைரக்டர் வந்து என் ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே, சார் என்கிட்ட ஸ்டோரி இருக்குது சார், நான் சொல்கிறேன் சார். என்ன இப்போ எனக்கு வந்து நான் நியூசிலாண்டில் இருக்கிறது, நான் இங்கே இருக்கிறேன் என்ஆர்ஐ. நான் வந்து சொல்லிட்டப்ப எனக்கு 6 மணி ஆயிடுச்சுன்னா தூக்கம் வந்துடும், அங்கே மிட் நைட்டு, இப்போ முடியாது, நீ காலையில் வர முடியும்னா சொல்லு, 4:30-5 மணிக்கெல்லாம் நான் ரெடியாக இருப்பேன், வர்றியான்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் என்னென்ன சொல்லுங்க 4:30க்கு வந்து நிற்காங்க. அங்கே அந்த டெடிக்கேஷன் பார்த்து நான் ஸ்டோரி கேட்கறதுக்கு அப்புறம் பார்க்கலாம், என்னன்னா ஸ்டோரி எல்லாம் வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது எழுதுறதுக்கு, படம் எடுக்கிறதுக்கு. பட் டெடிக்கேட்டட் டைரக்டர் வேணும் இல்லை நமக்கு. அப்போ அந்த படம் ஸ்டார்ட் பண்ணிட்டு எண்டு வரைக்கும் இந்த டெடிக்கேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட் வச்சுக்கிட்டு நான் வந்து அந்த டைரக்டர் மேலே இமீடியட்டாக நான் ஸ்டோரி கேட்டு, அந்த ஸ்டோரி நல்லா தான் இருந்துச்சு, வெரி நைஸ் ஸ்டோரி. அதுக்கு நரேஷன் கூட அவன் பண்ணுறது வந்து நான் கண்ணுலவே நான் பார்த்த படம் அன்னைக்கு. அப்போ நினச்சா இவங்க கையில் இப்படி சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு 10 வருஷமாக ட்ரை பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொன்ன உடனே, இப்போ நான் பண்ணுறேன் இந்த படம், கண்டிப்பாக பண்ணுறேன், கை கொடுத்துட்டு ஓகே அட்வான்ஸு ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து கொரோனா முன்னாலவே பாவம் எங்கள் டைம் சரியில்லை என்னமோ, ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு மாதம் ஆகுது கொரோனா, எல்லாம் லாக்டவுனு. அப்போ எனக்கே நம்பிக்கை இல்லை, இங்கே தியேட்டர்ஸ் ஓப்பன் ஆகுமா, மறுபடியும் படம் ரிலீஸ் ஆகுமா, இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஓகே 2 இயர்ஸ் தள்ளி போட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டெடிக்கேஷன் அப்படியே இருந்துருச்சு அவங்கக்கிட்ட. வாரம் எவ்ரி வீக் எனக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க, சார் என்ன சார் ஆயிடுச்சு, என்ன சார், என்னப்பா இப்போ இருக்கிறது நிலமையில யாரும் படமே பண்ணுவாங்களா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் 2022 எண்டில். இப்போ இந்த படம் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நான் வந்து என்ஆர்ஐ, எனக்கு வந்து ஒரு சினிமா சர்க்கிள் அவ்வளோ பெருசாக தெரியாது, எனக்கு சத்தியமாக தெரியாது. அது தமிழ் சர்க்கிள்னா ஒன்றுமே தெரியாது, சத்தியமாக சொல்கிறேன். அந்த நேரத்தில் வந்து என் ஃப்ரெண்டு சுந்தரன் இருக்கான், அவன் இன்னைக்கு இல்லை இங்கே, பட் அவன் வெளிநாட்டில் இருக்கான். அவன் கேட்டான், டே மாப்பிள்ள நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா, எனக்கு இந்த படம் எடுக்கணும் இப்படி இப்படின்னு சொன்னா, டே நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, சரி நீ உனக்கு அந்த இது இருக்குது இல்லை, நீ ஒரு ப்ரொடியூசர் ஆகணும், நீ ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு அது இருக்குது இல்லை, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் 3 பேர் பற்றி சொல்லணும். அந்த 3 பேர் வந்து எனக்கு வந்து, அண்ணா நீங்கள் எங்கே இருந்தால் எப்போ இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா நான் வந்துட்டு நிற்கிறேன் உங்களுக்காக, சத்தியமாக சொல்கிறேன், நான் விட மாட்டேன். ஒன்று வந்து கருணாஸ் அண்ணா, டிஃபெண்டர் பிரதர்ஸு,
ரகுநந்தன் மியூசிக் டைரக்டர். இந்த 3 பேர் வந்து இந்த படம் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது எடுக்கிறதுக்கு. பட் அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் வேணும் இல்லை, எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படிதான் முடிக்கும், இப்படிதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்துல இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு என்னை வந்து இந்த படம் இந்த நேரத்துக்கு இங்க இடத்துக்கு வந்து நித்து வச்சிடணும். இவங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி உங்களுக்கு சத்தியமா சொல்றேன். ஹீரோ கிட்ட இருந்து எல்லாருக்கிட்ட, ஆக்டர்ஸ் கிட்ட, எல்லாருக்கிட்ட வந்து பேசி வச்சுட்டு கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்த ஆளுங்க இவங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு வந்து சத்தியமா சொல்றேன், மறக்க மாட்டேன். இது வந்து நான் இப்படியே இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். அது என்னன்னா, நான் படம் பார்க்கும்போது அழுதுடுவா ஒரு தடவை. எனக்கு எமோஷன்ஸ் அதிகமா இருக்கும். நான் அதுக்கு ஏஜ் நம்ம 600 ஆகிறதுக்கு வந்து நமக்கு அந்த அழுகு அந்த எமோஷன்ஸ் வந்து கம்மி ஆயிடும் லைஃப்ல வந்து. சின்ன வயசுல இருந்து அதிகமா எமோஷன்ஸ் பெருசும் போகும்போது எமோஷன்ஸ் கம்மி ஆயிடும். இந்த படத்துக்கு முன்னால வந்து 12th ஃபெயில் ஒரு படம் பார்த்தேன். அதுல நான் அழுதுட்டேன். அந்த சேம் படம் அதுக்கப்புறம் வந்து இந்த படம் எனக்கு அழுது வந்துச்சு. எப்படி பண்ணாங்கன்னா, கருணாஸ் அண்ணா வந்து சொல்லவே முடியாது. ஒரு சின்ன குழந்தை அண்ணா வந்து அந்த படத்துல ஒண்ணுமே தெரியாது. இது பொய்யா உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணுமா எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஆக்டிங் அந்த அண்ணா ஆக்டிங்லவே கொண்டு வந்துட்டேன் இந்த படத்துல வந்து. ஸோ இந்த தேங்க்ஸ் வந்து கருணாஸ் அண்ணா உங்களுக்கு தான் சொல்லணும்னா, நீங்க ரொம்ப இந்த வந்து எங்கேயோ லெவலுக்கு கூப்பிட்டு போனீங்க. அதுக்கு ஹீரோவை பத்தி சொல்லணும்னா, ஒரே தடவை ஃபோன் பண்ணிட்டு பாவான்னு கூப்பிடுவான். வந்து பாவா ப்ளீஸ் இந்த படம் நீங்கள் தான் ஹீரோவா பண்றீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நிறைய விஷயத்துல சொன்ன உடனே அவங்க பெரிய ஹீரோ எங்க கட் பண்ணுமோ எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. என்னன்னா, ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு 7-8 பேர் அசிஸ்டன்ஸ் இருந்தாலும் கூட ஒருத்தன் கூட நான் போதும், நான் பண்றேன் உங்களுக்காக, அந்த படம் பண்றேன், உங்களுக்கு அந்த டேஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது படம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நீங்க என்ஆர்ஐயா இருந்தா கூட இந்த கண்ட்ரிக்கு வந்து நீ வந்து இன்வெஸ்ட் பண்ற இந்த படத்தை தமிழ் இண்டஸ்ட்ரி மேல. ஸோ நான் பண்றேன், உனக்கு என்ன வேணுமோ சப்போர்ட் வேணும். ஒரு நாள் கூட, ஒரே ஒரு நாள் கூட ஹீரோ 1 hour கூட லேட்டா வரல. போறது வந்து 1 hour லேட்டா தான் போயிட்டே இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ், நீங்க அந்த ஹெல்ப் எங்களுக்கு பண்ணி கொடுத்தது வந்து. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆக்டர்ஸ், எல்லா டெக்னீஷியன்ஸ் இருக்கிறது, கேமராமேனு, இந்த எடிட்டரு, ஆன் ஸ்பாட் எடிட்டிங்கு, அவங்க வந்து 1 or 2 hours அதிகமாக கூட உட்காந்துட்டு பண்ணிட்டு வீட்டுக்கு போனாங்க. இந்த படம் எல்லாம் ப்ரொடியூசரா தான் நான் பண்ணது, பணம் போட்டது. நான் வந்தது வந்து ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் டே வந்தா, கடைசி நாள் ஷூட்டிங் முடிக்கும் போது நான் வந்தேன். அவ்வளோதான், 2 நாள். மிச்சமெல்லாம் படம் எடுத்தது வந்து 2 பேர் இருக்காங்க இங்க, வெங்கடேஷ் அண்ணா, கண்ணன். இவங்க 2 பேர் வந்து படம் ஃபுல்லா டிராவல் பண்ணி இவங்க தான் டே அண்ட் நைட்டு வேலை பண்ணிருக்காங்க. எனக்கு எதுக்கு தமிழ் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா, தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் டெக்னீஷியன்ஸ் பத்தி எனக்கு சின்ன வயசுல இருந்துச்சு தெரியும். இந்த ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ் இந்தியாவிலவே எந்த நேரத்துல என்ன ஹெல்ப் வேணும்னா, என்ன வேலைன்னா பண்ணணும்னா, அதை தமிழ் டெக்னீஷியன்ஸ் தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து 2 schedules 2 காலர் ஷீட் கூட பண்ணும் அன்னைக்கு, 2 times கூட 8 hours பண்ணுவனால கூட, கண்டினியூவா 3 days 4 days கூட நோன்னு சொல்லாதே பண்ணுவாங்க. அந்த டெக்னீஷியன்ஸ் வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கிறது வந்து ஒரே ஒரு தமிழ்நாடு தான். இவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்தாங்கன்னா தமிழ் மக்கள் மேல இது அந்த நம்பிக்கை இருக்குது, எனக்கு இன்னும் இருக்குது. இந்த மாதிரி நான் நல்ல படம் எடுப்பேன். கண்டிப்பா வந்து நான் இன்னும் டிராவல் பண்ணிட்டே இருப்பேன். பணம் சம்பாதிக்க இல்லையான்னு சொல்றது செகண்ட் இஷ்யூ. அது எனக்கு முதல் இல்லை. நான் நல்ல படம் பண்ணி ஒரு ப்ரொடியூசரா நல்ல படம் எடுக்கிறாங்க இவங்க, மக்களுக்கு பார்க்கறதுக்கு, ஃபேமிலி கூட உட்கார்ந்து பார்க்கறதுக்கு ஒரு எமோஷன், ஒரு காமெடி சேர்த்து இந்த மாதிரி நல்ல படம் பண்றாங்க இந்த ஷார்க் நைன் பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் பண்ணியே காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் பண்ணிட்டே இருப்பேன். இந்த எனக்கு சான்ஸ் கொடுங்க. நீங்க என்னன்னா எழுதும்போது கொஞ்சம் தயவுசெய்து எங்க படம் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு 10 வருஷமா உழைச்சு பண்ண அந்த டைரக்டர் வந்து, இந்த மாதிரி டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த டைரக்டர்ஸுக்காக நீங்க அந்த எழுதுறது வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா எழுதுங்க. எங்களுக்கு என்ன இருக்குது, நாங்க இந்த படம் பண்ணுவோம், இன்னொரு படம் பண்ணுவோம், 1 எஸ் பிளஸ் 1 மைனஸ், இல்ல 5 மைனஸ் 1 பிளஸ் ஆனாலும் கூட நாங்க தாங்கிக்க முடியும். பட் அந்த டைரக்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, முதல்ல வருவாங்கல்ல, அவங்க நினைப்பு, அவங்களுக்கு ட்ரீம் எப்படி இருக்கும்னா,
நாங்க 10 வருஷம் அவன் கான்பிடென்ட் பாத்தீங்களா, நான் எனி கனால் டைரக்ட் ஆக போறேன், நான் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷம் அந்த ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க பாத்தியா. அந்த ட்ரை வந்து தமிழ் புது டைரக்டர்ஸ் எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் வந்து எழுதுறது வந்து நல்லா எழுதிட்டு அவங்க என்கரேஜ் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அதாவது எப்படின்னா, ஒரு பெரிய இடி இடிச்சு மழை பெஞ்சு ஓஞ்ச பிறகு சும்மா சின்ன தூரல் மாதிரி வந்து பேச வேண்டியது இருக்கு. ரொம்ப பேசுனதுக்கு அப்புறம் நான் வந்து பேசுறது ஒன்றும் இல்லை. பட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, இதில் நான் வந்து சின்ன ஒரு ரோல், ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணேன். வெங்கடேஷ் மாமா தான் கூப்பிட்டாப்புல. இந்த மாதிரி மாமா சுந்தர் படம் பண்ணுறாப்புல. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் இருக்காரு, அவங்க தான் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி அதுக்காக அப்புறம் மைக்கில் பெருசாக அறிமுகம் கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பார்த்தேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு டைரக்டர். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து சீனை எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி வேலை வாங்கணும்னு ரொம்ப பல படங்கள் பண்ண ஒரு இயக்குனர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தார். எப்படி சொல்லணும்னா, அவர் ஒரு இயக்குனரை மட்டும் நான் பார்க்கல ஸ்பாட்டில், ஒரு மாபெரும் நடிகனாகவும் பார்த்தேன். ஆனால் அவ்வளோ நடிச்சு காமிச்சுடாப்புல ஃபஸ்ட்டு நம்மளுக்கு. அவர் நடிக்கிறதே நமக்கு வந்து பாதி ஒரு 50% பண்ணாலே போதும். அந்த மாதிரி நல்ல ஒரு தரமான இயக்குனர். கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமா வந்து அவர் சிவப்பு கம்பளம் குறித்து வரவேற்கும் நான் நம்புகிறேன். இந்த படம் அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். தயாரிப்பாளர் சிவா சாருக்கு வணக்கம். தமிழில் வந்து நான் வந்து இந்த நிறைய கதைகள் கேட்பாங்க அப்படிலாம் சொன்னாங்கல்ல, இந்த கதையை கேட்டேன் ஓகே பண்ணிட்டேன்னாரு. உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா அது வந்து தமிழ் சினிமா பற்றி நிறைய ட்ராவலிங் கதைகள் ரொம்ப கம்மியாக வரும், எப்பயாவது தான் வரும். இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹைவே ட்ராவல் ஃபிலிமு. அதை வந்து மேக் பண்ணுறது ரொம்ப, ஏன்னா நான் ஆல்ரெடி சினிமாட்டோகிராஃபர் வந்தனால சொல்கிறேன், அதை மேக் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஏன்னா ஒரு ஹைவேஸில் பெர்மிஷன் வாங்கணும், அதை வந்து அப்புறம் அந்த வண்டியில் வந்து கேமரா வைக்கணும், லைட்ஸ் வைக்கணும், ஆர்டிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணணும், எல்லாமே ஃபாலோ பண்ணணும்ல. ஃபுட்டில் வந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய பெரிய ப்ராசஸ் அது. அதை வந்து ரொம்ப அழகாக ஒரு நல்ல குவாலிட்டியாக மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கே, கேமராமேன் எல்லாத்துக்குமே ஒரு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பேர் வாங்கி தரும், எடிட்டர் முதல் கொண்டு. இந்த படம் நான் பார்த்துட்டேன், ஆல்ரெடி பார்த்து ஒரு சோளம் போட்டாங்க, பார்த்துட்டேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பவன் நடிச்சிருக்காப்புல, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. விமல் பிரதருக்கும் கருணாஸுக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு 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 டிஃப்ரெண்ட் ஜானர் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரிலாம் கிடையாது, கண்டென்ட்டாக ஒரு நல்ல ஃபிலிம் இது. எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஓவராக கூட சொல்லலாம், 2 ஹீரோ அந்த படத்தில் நினைக்கிறேன். விமல் ஒரு ஹீரோ, கருணாஸ் ஒரு ஹீரோ. இந்த படமே அப்படி தான். ஏன்னா 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுவாங்க மொத்த படமும். ஒவ்வொருத்தரும் ஒரு எமோஷன் இருக்கும். சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ், நல்ல ஒரு ஷாக்கிங்கான கிளைமேக்ஸ். கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு எப்பயாவது வர்ற ஒரு நல்ல படங்கள் இந்த படம் இருக்கும். இந்த படம் வெற்றி பெற்று இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த படத்தில் வேலை செஞ்ச அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் நிறைய படங்கள் அடுத்தடுத்து வரணும். கண்டிப்பாக அந்த படம் பெரிய பெரிய வெற்றி பெற எனக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆக்சுவலாக இது எனக்கு முதல் மேடை. சின்ன வயசுலேருந்தே இதுவரை நான் மேடை ஏறி பழக்கம் இல்லை. இது ஃபஸ்ட் டைம் ஏறி இருக்கேன். ரெண்டாவது, இந்த கதையை வச்சுட்டு மட்டும்தான் நான் 10 வருஷம் பயணித்தேன். இதுக்கு முன்னால் எத்தனையோ கதையை வச்சுட்டு சுற்றினதெல்லாம் சொல்லலை. அப்படி நிறைய நாள் இதுக்காக போராடி இருக்கோம். போகும் இடம் வெகு தூரம் இல்லை, ஆனால் நான் இங்கே வர்றதுக்கு ரொம்ப தூரம் வந்திருக்கேன். இது ப்ரொடியூசரை சொல்லணும், அவர் ரொம்ப குழந்தை மாதிரி. யூஸ்வலாக நம்ம ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது அவங்க பயங்கரமாக என்ன ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மனுஷன் அவ்வளோ சிம்பிள். வந்துட்டு கதை சொன்னார், சொல்லிட்டோம். சொல்கிறது வர பொறுமையாக உட்காந்து ஏதோ சின்ன பிள்ளை கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருந்தார். இருந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் சரி நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்ட்டார். நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் இது மாதிரி நிறைய சந்தோஷத்தை பார்த்துருக்கோம். பண்ணுறோன்னு சொல்லுவாங்க, அப்புறம் திரும்ப கொஞ்ச நாள்ல அப்படி நின்றுரும். இந்த சந்தோஷம் எனக்கு நிரந்தரமா போகும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல ஆபீஸ் போட்டு ஒரு மாசமோ 2 மாசமோ இருக்கும். டக்குன்னு பார்த்தா கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சுங்க. அது நிறைய பேரை கொன்னுச்சு, ஆனா என்ன உயிரோட வச்சு கொன்னுச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள், பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி போக முடியல.
சார்கிட்ட சார் எப்போ சார் ஆரம்பிப்போம், எப்போ ஆரம்பிப்போம் சார், எப்போ ஆரம்பிப்போம், ஆரம்பிச்சிடலாம் மைக்கேல், ஆரம்பிச்சிடலாம், இது சரியாகட்டும், இன்னும் ஒரு மாசத்துல கொரோனா சரியாயிடும், இன்னும் 2 மாசத்துல சரியாயிடும். கழுது 2 வருஷத்தை இழுத்துட்டு போயிடுச்சு, அதுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான்லாம் படம் பண்ணும்போது தேட்டரையும் முட்டாங்க, எல்லா தேட்டரும் முடியாச்சு. ஒரு பயம், என்ன இது, இதுக்கு மேல தேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்களா அப்படிங்கிற பயம்லாம் வர ஆரம்பிக்குது. இத்தனை வருஷத்தை தொலைச்சிட்டோம் சினிமால, எப்படி திரும்ப அதை மீட் எடுக்க போறோம் அப்படிங்கிற பயம். அதெல்லாம் முடிச்சு ஓரளவுக்கு திரும்ப எல்லாம் ரெக்கவர் ஆகி மக்கள்லாம் நார்மலா ஆனதுக்கு பிறகு திரும்ப சிவா சார் போன் அடிக்கிறாரு, திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு படம் பண்ற ஐடியாவே இல்லை மைக்கேல் இந்த 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 நேரத்துல, ஆனா நான் உனக்காக பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, இந்த 3 வருஷம் நீ எனக்காக காத்திருந்த, நான் உனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தேன், இந்த படம் நான் பண்ணுவேன்னு சொன்னேன், அதுக்காக பண்றேன் அப்படின்னாரு. ரொம்ப அந்த நிமிஷம் எனக்கு வந்து அப்படி இருந்தது, அது வார்த்தையாலலாம் சொல்ல முடியாது. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு படத்தை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டிட்டோம். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வந்துட்டு தேனப்பன் சார் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவர்கிட்ட கதை சொன்னேன்னு. அவர் கதை கேட்டாங்க, கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டா கருணாசனனுக்கு சொல்ல சொன்னாங்க, இந்த கேரக்டருக்கு கருணாஸ் ரொம்ப கரெக்டா இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கருணாசனனுக்கு சொல்ல சொன்னாங்க. உடனே போய் சொன்னேன், கருணாசனனும் அவரும் கேட்டு சூப்பரா இருக்கு, நம்ம நம்ம பண்ணிடலாம்ப்பா இது அப்படிங்கிற மாதிரி தேனப்பன் சார்கிட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே அது இன்னும் பயங்கர எனக்கு தன்னம்பிக்கை என்ன, ஒருத்தர் நல்லா இருக்குன்னு நம்மளை என்கரேஜ் பண்ணும்போது அது நமக்கு ஒரு கான்பிடென்ட் கொடுக்கும். எங்கேயாவது சோர்ந்து உட்கார்ற நேரத்துல ஒருத்தர் வந்து மைக்கேல் செம மைக்கேல் அப்படின்னா, அந்த செமங்கிற வார்த்தை நம்மள ஒரு 2 வருஷத்துக்கு பயணிக்க வைக்கும். ஒரு செம வார்த்தை, அந்த ஒரு கலைஞர் அதுதான் ஏங்கிட்டு இருக்காங்க, ஒரு செம சூப்பர், இந்த வார்த்தைகள் தான் அவனை என்கரேஜ் பண்ணி அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அப்படி எனக்கு ஊக்கமளிச்சு அப்புறம் கருணாசனன்ட்ட போனேன், அங்க இதாயிடுச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவர் எல்லார்ட்டையுமே கதையை சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ கே.எஸ். ரவிக்குமார் சார்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களும் கதை கேட்டுட்டு சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கே.எஸ். ரவிக்குமார் சார்கிட்ட போய் கதை சொல்ல போறோம் அப்படிங்கும் போது ஒரு பயம் இருந்தது. ஏன்னா எவ்வளவு பெரிய டைரக்டர், எவ்வளவு அங்க உள்ள போனாலே அந்த ஆபீஸ்க்குள்ள போனாலே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஷீல்டு இருக்கும் போல இருக்கு, 100, 150, 200 நாள், 300 நாள் இப்படின்னு ஷீல்டு இருக்கு. அப்ப பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் நடுக்கம் தான், ஏன்னா பெரிய தலையிட்ட சொல்றோம் அப்படிங்கிற ஒரு நடுக்கம் இருந்தது. போனா அங்க கதை கேட்கறதுக்கு ஒரு 15 பேர் சுத்தி உட்கார்ந்துருக்காங்க. உடனே நானு, என் ஃப்ரெண்டு ரகுமான், எங்க போனாலும் நாங்க 2 பேர் தான் ஒன்னா போவோம். அப்போ ரகுமான் நானும் உள்ள போயிட்டோம். உள்ள போயிட்டு உட்கார்ந்துருக்கோம், கதை சொல்றதுக்கு ஆரம்பிக்கும் போது இப்ப ஆரம்பிச்ச மாதிரி ஒரு சின்ன நடுக்கம் இருந்தது. அப்புறம் கதை சொல்லும் போதெல்லாம் அந்த கேரக்டருக்குள்ள உள்ள போக ஆரம்பிச்சிடும், பேய் பிடிச்சிரும் நமக்கு. அப்புறம் அதை ஸ்டார்ட் ஆகி அப்படியே போச்சு. போனோடனே கேட்டாரு ரவிக்குமார் சார், சூப்பரா இருப்பா கதை அப்படின்னு சொன்னாரு. தேங்க்யூ சார் அப்படின்னா, நல்லா நடிக்கிறேன்னாரு. ஓகே சார் அப்படின்னு, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் யூஸ்வலா சொல்லுவாங்க அப்படிங்கறத கடந்து அப்படியே வந்துட்டோம். சரி, நம்மளை என்கரேஜ் பண்றதுக்காக சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. திரும்ப இம்மிடியேட்டா ஈவினிங் கால் வருது. கால் வந்து விக்ரமன் சார்கிட்ட சொல்லுங்க, அடுத்த ஜாம்பவான், அவர்கிட்ட கதை சொல்லுன்னு சொன்னோன்னா அவர்கிட்ட போய் கதையை சொல்றோம். கதையை சொன்னோன்னா அவர் கேட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது சின்ன சின்ன காரணங்களால அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த பயண தோட்டல இப்படி நிறைய பேர்கிட்ட கிட்டத்தட்ட அந்த கதையே வந்து 10 வருஷம் சொல்றாங்க. அந்த ட்ரெய்லர் எடுத்தே 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னால் நிறைய டிராவல் இருந்திருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். கஷ்டங்கள் இருக்கும் எல்லா கலைஞருக்கும், எனக்கு இல்லைங்க, இங்க இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், உதவி இயக்குனர்கள் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். நடிகர்கள் இந்த மாதிரி சினிமாவை நம்பி, ஏன்னா இங்க வந்து எந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது, திறமை மட்டும்தான் குவாலிஃபிகேஷன். நீங்க இது படிச்சுட்டா போதும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படிலாம் கிடையாது. இது எல்லாம் முழுக்க திறமை. யார் வேணாலும் இங்க வரலாம், ஜெயிக்கலாம். அப்படிங்கும்போது கொஞ்சம் போட்டி அதிகமா இருக்கு. அதுல இந்த மாதிரி முயற்சி செய்யறவங்களுக்கு சொல்றேன், நீங்க போகக்கூடிய இடம் ரொம்ப தூரத்துல இல்ல, என்ன மாதிரி இந்த இடத்துல இருந்து பேசுவீங்க, கான்பிடென்டா இருங்க. அப்புறம் எங்க படத்தோட கேமராமேன், ஒரு என்ன சொல்றது, 2 பேருக்குமே சண்டை வந்துகிட்டு தான் இருக்கும். அது எங்க போனாலும் நான் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன், அதை என்ன மாத்த முடியாது. சண்டை போட்டு இது பண்ணிட்டு தான் இருப்பேன். அவர் ரொம்ப சூப்பரா பண்ணார், செமையா பண்ணாரு. நான் எவ்வளவு கோவப்பட்டாலும் அதை பொறுத்துக்கிட்டு படத்தை நல்லபடியா முடிக்கணும் அப்படிங்கிற ஒரே இதுல ரொம்ப ஹார்ட் ஒர்க். அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு நானாவது அப்பப்போ போயிட்டு ஏதாவது ஒரு தம்ம போட்டு வந்துருவேன்.
ஆனா மனுஷன் எதுவுமே பண்ண மாட்டாப்ல, அப்படியே இருப்பாப்ல. அந்த கிரெயின்ல ஏறிட்டாப்லன்னா அப்படியே அங்கேயே திரும்ப ஷூட் முடிகிறது வரை அந்த ஏரியா விட்டு வெளில வர்றது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சின்சியரான ஒர்க்கர். எடிட்டர் பத்தி சொல்லணும்னா 2 பேர் ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே சண்டை தான், பயங்கர சண்டை. சட்டையை பிடிச்சிட்டு பிச்சுக்கல, அவ்வளவுதான். ஆனா நமக்கும் கொஞ்சம் எடிட்டிங் தெரியணும்னா நம்ம கொஞ்சம் அதிமேதாவியா சிலது பேசுவோம். அவரு சரி இவங்கிட்ட வேற வழி இல்லை, பொறுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாப்ல. ஆனா உண்மையாவே அவரோட எடிட்டிங் தாங்க படம். நான் பண்ணதில்லை. நான் வந்துட்டு சின்ன சின்ன இன்புட் தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவர் தலைவா இப்படி ஒண்ணு பண்ணலாமா அப்படின்னா அதுதான் அங்க சூப்பரா நிற்கும். ரொம்ப அருமையா எடிட் பண்ணி கொடுத்தீங்க தியாகு, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அம்பிகா குமரன் பத்தி சொல்லணும்னா வந்து ஒரு நாள் வெங்கடண்ணா வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க, வந்து இவங்களை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு கவிதை தொகுப்பு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, படிச்சேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வர சொல்லுங்கண்ணே சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன். நிறைய பெண் இயக்குனர்கள் கேட்டிருக்காங்க, பட் எனக்கு அவங்களுக்கு ஏதோ கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோ சின்சியரான ஒர்க்கு, டெய்லி அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் ஒரு ஒரு பெண்ணால எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ, அவங்க உடல் பாதைகளை தாண்டி எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்பிகா. அதுக்கப்புறம் அவங்களோட பாடல், ரொம்ப நாளா கவிதை எழுதுறதுக்கு, அந்த பாடல் எழுதுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ சரி நீங்க சும்மா எழுதுங்க பாப்பா, அதை நம்பிராதீங்க நான் வாய்ப்பு கொடுப்பேன்லாம் நம்பிராதீங்க, நீங்க சும்மா எழுதுங்க அப்படின்னு. நல்லா இருந்தா வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க எழுதுனாங்க, ரொம்ப சூப்பரா எழுதியிருந்தாங்க பாட்டு. அது இவர் ரகுநந்தன் சார் கூட சொன்னார் இந்த பாட்டை ரொம்ப சூப்பரா எழுதியிருக்காரு அப்படின்னு. சூப்பர். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார், மனுஷன் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல என் கூட ஒத்து போற ஒரே மனுஷன் யாருன்னா அவர் தான் நினைக்கிறேன். நான் என்ன செஞ்சாலும் பொறுமையா இருந்து செய்டா கண்ணான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாப்ல. நான் பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு கத்திட்டு கிடப்பேன், ஏதோ ஒண்ணு நான் வாய் வார்த்தையா ஒரு என்ன சொல்லுவேன், ட்ராக்குக்கு எழுதுன சார், நான் பாட்டு எழுதணும்லாம் எழுதல சார், சத்தியமா பாட்டு எழுதணும் எழுதல, சும்மா ட்ராக்குக்கு வாயில சொல்லிக்கிட்டே இருந்தேன், இதை போட்டுங்க. அந்த ட்ராக் பாட்டாயிருச்சு. அப்புறம் திரும்ப அவர் சொன்னார், இதே வச்சுக்கலாம் பிரதர் அப்படின்னாரு. அது எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே தயாரிப்பாளர் சொன்னார், நல்லா இருக்கு மைக்கேல், இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு பிறகு நான் அவர் அக்செப்ட் பண்ணாம நம்ம அதை வைக்க முடியாது. அப்படி வந்ததுதான் அந்த பாடல். இனிமேல்லாம் எழுதுற ஐடியாலாம் இல்லை பிரதர், உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் வாய்ப்பு கண்டிப்பா, ஏன்னா நீங்களாம் திறமைசாலி, நான் சும்மா ஏதோ ஒரு ஃப்ளோல போயிட்டேன் அங்க. தேங்க்யூ. அப்புறம் கருணாசனன் சொல்லணும்னா அப்பா, அவர் அந்த கதை கேட்ட நாள்ல இருந்து இதை எப்ப பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட். எனக்கு இந்த மனுஷங்கிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்கு, எனக்கு பாலா சார் கூட பண்ண அந்த நந்தாவெல்லாம் பார்த்து எனக்கு அவ்வளவு பிரமிப்பா இருக்கும் அவரோட ஆக்டிங் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள், பட் இவரை டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அவர் அந்த கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அந்த கேரக்டரை மாறுறாப்ல. இப்படிதானப்பா ஆமாண்ணா. அப்போ ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும், ஆனா தள்ளி விடுவாங்க, போய் விழுந்துருன்னா இப்படி பார்ப்பார், மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு மாஸ்டர் என்ன மாஸ்டர் அவன் விட சொல்றான் அப்படிம்பாப்ல. ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு, இல்லைண்ணா இந்த சீன் ரொம்ப முக்கியமான சீன், இதுல பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிப்பா பண்ணலாம் அப்படின்னு போய் விழுவாப்ல. உண்மையாவே அது ரொம்ப பெயினான இடங்கள். ஒரு ரோட்ல ஹைவேல எடுக்கும்போது ஒரு இடத்துல எல்லாம் போய் விழுந்தது எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்படி விழுந்துட்டாப்ல அப்படிங்கும்போது நான் சீன் வரணும்னு நினைச்சு எடுத்துட்டேன், அது என்னோட சுயநலம் இருந்தா கூட அவர் படம் நல்லா வரணும்னு நினைச்சு அவர் விழுந்துட்டார். சரிங்களா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. உங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்ல முடியாது, நீங்க அதெல்லாம் தாண்டி எனக்கு ஓகே, தேங்க்யூ. அப்புறம் விமல் சார் வந்து உண்மையா சொல்றேன், நான் உண்மையாவே இது நான் டெய்லி யாரை பார்த்தாலுமே விமல் பிரதரை பத்தி பேசும்போது சில நெகட்டிவான இதெல்லாம் எனக்கு வரும்போது எனக்கு ஆரம்பத்துல எனக்குமே ஒரு சின்ன பயம் இருந்தது. அதுக்கப்புறம் மனுஷன் வந்தாப்புல வந்து எங்களோட ஷூட்ல வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே எண்டு முடிகிறது வரை ஒரு நாளும் நான் பார்ப்பேன், அந்த அவங்க இப்ப நான் 7 மணிக்கு வர சொல்லிடுவேன், தலைவா 7 மணிக்கு வந்துருங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு தான் வைக்க போறோம் அப்படின்னு.
வந்து 7 மணிக்கு மேக்கப்லாம் போட்டு உட்காந்துருவாப்புல. அப்படியே போகும் போகும் வேற சீன்லாம் போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா மணி 12 ஆயிரும். அப்ப யாராவது சொல்லுவாங்க, ஐயா மணி 12 ஆயிருச்சு, அவர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. நான் மெதுவா போவேன். என்ன பிரதர் கோவமா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, அங்கே ரூமில் இருக்க போகிறேன், இல்லைன்னா இங்கே வந்து இருக்க போகிறேன், அவ்வளோதானே, நீங்கள் எடுக்கிறத எடுங்குங்க, பார்த்துக்கலாங்க அப்படிம்பாப்புல. ஒரு சின்ன இது கூட ஒரு முகச்சுளிவு கூட இருக்காது. மனுஷன் அவ்வளோ அவ்வளோ கோஆப்ரேட். ஒரு விஷயத்துலையும் அப்படி வந்து இது பண்ணுவாப்புல. டயலாக்கே இருக்காது பெருசா அந்த படத்துல, பட் எக்ஸ்பிரஷன் தான். இது ரொம்ப ஷார்ப். ஒரு நடிகன் வந்து டயலாக் பேசி நடிக்கிறது ரொம்ப ஈஸி. டயலாக்கே பேசாம இப்ப கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி தான் டயலாக் பேசி நடிக்கிறது. கேள்வியே கேட்காம இப்படி மேடையில இருந்து பேசுறோம்ல, இது மாதிரி கஷ்டமான விஷயம் எதுன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ல நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சூப்பரா பண்ணியிருக்காரு. நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் என் படங்கிறதுனால நான் புகழ்ந்து பேசினா அது நல்லாவும் இருக்காது. ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காப்ல. சூப்பரா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாப்ல, தயாரிப்பாளருக்கு சப்போர்ட் பண்ணாப்ல. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் சுரேஷன இங்க வந்து என்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாப்ல. அப்படிலாம் கிடையாது. நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், அவ்வளவுதான். பிடிவாதம் அப்படிலாம் கிடையாது. ஷார்ட் டெம்பர். கோவம் வரும்போது எனக்கு தோன்றதை உண்மையா சொல்லுவேன், அவ்வளவுதான். அண்ணன் உடனே என்ன சொல்லுவாப்ல, டேய் இருடா, கொஞ்சம் பொறுமையா இருடா, டென்ஷன் ஆகாதடா, ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படிதான்டா வேலை வாங்கணும், கொஞ்சம் பொறுமை. அது நமக்கு தெரியாது. நம்ம ஸ்ட்ராங்கா இல்லை, இதுதான் வேணும். அதுல காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண தெரியாதுங்க. ஏன்னா எழுதும் போது அப்படி எழுதி தொலைச்சிடறோம். ஒன்னே ரசிச்சு எழுதுறோம்ல, ஒரு கதாபாத்திரத்தையும் ரசிச்சு எழுதும் போது அது அவ்வளவு சாதாரணமெல்லாம் விட்டுற மாட்டோம் நடிகர்கள் எல்லாம். அதுக்கான வேலை அவங்க கிட்ட இருந்து எடுத்துடணும்னு நினைப்போம். அப்படி நான் ஆசைப்படுவேன். அண்ணன் வந்து அது வேற ரகம். என்ன ஒரு படத்துல முழுசா நான் ஏகப்பட்ட படம் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல் படம்லாம் கிடையாது. எல்லா படத்துலயும் வெட்டி விட்டுருவானுங்க. ஒரு கால்வாசி படம் போகும், ஒரு மாசம் டிஸ்கஷன் போவேன். மைக்கேல் நாங்க கூப்பிடுறோம் மைக்கேல் அப்படிம்பாங்க. சரி சார், எப்போ சார்? கூப்பிடுறோம் மைக்கேல். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அடுத்தது இப்படியே நிறைய போயிட்டு இருக்கும். அண்ணன் வந்து ஒரு படம் ஃபுல்லா வச்சு என் கொடுமைகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு என்ன ஒரு முழு படம் ஒர்க் பண்ண வச்சார். ஆரம்பத்துல இருந்து எண்டு வரை ஒர்க் பண்ண வச்சார். அது நான் ஒர்க் பண்ணல, அவர் வச்சார். அப்புறம் தினகர் ரொம்ப முக்கியமா நான் சொல்லக்கூடிய ஒரு நபர். ஏன் அப்படின்னா, ஒரு உதவி இயக்குநர்களும் கதை சொல்ல போகும்போது அவங்கவுங்க கதை, இந்த தயாரிப்பாளர் நமக்கு கிடைச்சா போதும், இவரை நம்ம மட்டும் வச்சுக்குவோம் இப்படின்னு சொல்லிட்டு எச்சத்தனமா வேற யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஆனா அந்த மனுஷன், நாங்க இங்க 2 பேருக்குள்ள ஒண்ணு இருக்கும். நான் ஒரு இடத்துல போய் கதை சொல்லிட்டு வந்துட்டேன், எனக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா டப்புன்னு தினகரன் போங்க அங்க போங்க அப்படிமே. உடனே இவரு தலைவா நீங்க அங்க போங்க, மாத்தி நீங்க அங்க இப்படி போயிட்டு இருக்குமா. ஒரு இடத்துல இந்த மனுஷன் என்ன பண்றாரு, என் கதையை போய் சொல்லிட்டாப்ல. அவரு கதை சொல்ல போன இடத்துல என் கதையும் சேர்த்து சொல்லிட்டாப்ல. அப்ப அந்த கதையை வர சொல்லுங்க அப்படின்னாங்க. ஒரு நல்லவர்கிட்ட போய் அந்த கதையை சொல்றோம். அந்த நல்லவர் என்ன பண்றாப்ல, இந்த நல்லவர் சிவாகில்லார் சார் கிட்ட கொண்டு வந்து விடுறாப்ல. ரொம்ப உண்மையாக சொல்றேன். எந்த ஒரு இதுவும் தெரியாம ஒரு புது காலம் இதெல்லாம் எப்படி எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஒரு ரொம்ப பெரிய விஷயம் சார் சிவாகில்லார் சார். ஒரு சூப்பர் சார் நீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்களம், ஒரு கமர்ஷியல் இது கிடையாது, எலிமெண்ட்ஸ் கிடையாது, ரொம்ப பெரிய கமர்ஷியல் இது இல்லை. அதை நம்பி எடுத்ததுக்கு உங்களுக்கு அது வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது சார். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. டைரக்டர் பத்தி ஒன்று சொல்லணும். அது என்னென்ன நான் மறந்துட்டேன். நான் என் ஃப்ரெண்டு சுந்தர் இருக்காங்களே, அப்போ வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்டோரி சொல்லிட்டாங்க. ஸ்டோரி சொல்லும்போது நாங்கள் வந்து ஒரு 2-3 ஷாட் எடுத்துடலாம், ஹீரோ ஒத்துக்க மாட்டாங்க இதுக்கு எல்லாம்னு சொன்னால் மைக்கேல் வந்து ஒத்துக்கல, நாங்கள் பண்ணிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சரி ஸ்லோவாக சொல்லி வச்சுட்டு 2-3 சீன் எடுத்துட்டாங்க, ஹீரோவுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சு கருணாஸ் அண்ணாக்கு, விமல் மாப்பிள்ளைக்கு. அப்போ நான் சொன்ன சுந்தருக்கு வந்து, டேய் இந்த ஆக்டர்ஸ் 2 பேர் இருக்காங்களா, இவங்க சத்தாங்கடா படம் முடிக்கிறது உள்ள. இந்த டைரக்டர் வந்து அப்படி புடிவாதி டைரக்டர். நான் அங்கே உட்காந்துட்டு நான் பணம் அனுப்பிச்சிட்டே இருப்பேன், நீங்க முடிச்சுட்டு முடியும்னா நீ பண்ணுங்க. இந்த டைரக்டர் கிட்ட சவாலே இல்லை, தப்பிச்சுக்க முடியாது யாருமே ஆக்டரு. சரி கண்டினியூ பண்ணிட்டேன். I will always tell you, you should be the topmost director in Tamil Nadu. தேங்க்யூ சார். தேங்க்யூங்க. எனக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு.
அடுத்த முக்கியமானவங்களாம் பேசணும். தேனப்பன் சார், நான் கூப்பிட்டதுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். சார், பிரபாகர் சார், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என்னை பற்றி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னது. சேகர் சார், ரொம்ப தேங்க்ஸ். ரோபோ சங்கர் சார், தெரியும் சார், கண்டிப்பாக தெரியும். தெரியும் போது தெரியட்டும்டா, இப்போ சும்மா அப்படி ஓரமாக போய் உட்காந்துக்குவோம். நம்ம இப்போ தானே வளர்றோம். நீங்கள்லாம் தெரியும், உங்களெல்லாம் தெரியும். நீங்கள் எங்கே ஓரத்தில் உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு தெரியும். நம்ம கொஞ்சம் ஓரத்தில் உட்காந்தா ஓரமாக தெரிஞ்சிடறோம், அவ்வளோதான். கோவில் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்ததுக்கு. ஹீரோயின் மேரி ரிக்கெட்ஸ், ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு, தேங்க்ஸ். அப்புறம் அருள்தாஸ் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு. ப்ளஸ் இந்த ஒன் டே வந்து எனக்கு பண்ணி கொடுத்தது, அது எனக்கு மறக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம் சார். சூப்பர் எமோஷனலாக பண்ணியிருக்காரு அருள்தாஸ் சார். பாருங்க, படம் பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. அப்புறம் ஒரே ஒரு சின்ன இது, என்னோட டீம் மட்டும் ஒரே ஒரு டைம் மேடைக்கு வாங்க. என்னோட உதவி இயக்குனர்லாம் கிடையாது, எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் அது அந்த கிரெடிட்ஸ்ல அப்படி கொடுத்துக்கிறோம், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். வாங்க. நம்ம ஆர்ட் டைரக்டர் சொல்ல மறந்துட்டேன், சாரி சுரேந்தர். ஆக்சுவலா அவர் மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாருங்க இந்த படம். ஏன்னா ஒருத்தருக்குள்ள அவங்களுக்குள்ள நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்தது. அதெல்லாம் தாண்டியா இவரும் படம் நல்லா, வெங்கடேசன் சொல்றேன், அவரும் படம் நல்லா வரணும், ப்ரொடியூசரை சேவ் பண்ணணும்னு நினைப்பாரு. தேவையில்லாததெல்லாம் எதுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு. அவரு ப்ராஜெக்ட் நல்லா வரணும், விஷுவலா சூப்பரா வரணும்னு அவர் நினைப்பாரு. இப்படிதான் இருக்குமே தவிர எல்லாருமே உழைச்சது படம் நல்லா வரணுங்கிறதுக்காக தான். சுரேந்தர், நீங்க உண்மையாவே சூப்பரா ஒர்க் பண்ணீங்க சுரேந்தர், தேங்க்யூ. அதுக்கப்புறம் வேற டான்ஸ் மாஸ்டர் அவர் வரல, அவரோட அசிஸ்டண்டோட அப்பா அசிஸ்டன்ட் இறந்துட்டாங்கன்னு சொல்லி வரல, அவருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் ஆஸ்திரேலியால இருக்காப்புல சுந்தர் பிரதர், அவரு தான் இந்த படத்தை வந்து எப்படி சொல்றது, எல்லாத்தையும் அணைச்சி கொண்டு போய் இந்த படத்தை முடிக்கிறதுக்கு இங்க இருந்து. ஏன்னா சிவா சார்கிட்ட எல்லா நேரம் பேச முடியாது, அவர் ஒரு பிசினஸ் மேன், அவர் எப்பவுமே பிஸியா இருப்பாரு. ரொம்ப ரேர், நம்ம டைமும் அவங்க டைமும் வேற வேற டைம், அதனால நம்ம கான்டாக்ட் அவரை இது பண்ண முடியாது. அந்த நேரத்துல சுந்தர் பிரதர்கிட்ட தான் நான் சொல்லுவோம். அவரு ஒரு அப்பா மாதிரி இருந்துட்டு எல்லாத்தையும் கேட்பாரு. இங்க ஒரு எமோஷனல் கோபங்கள் எல்லாமே இருக்கும், அது எல்லாத்தையுமே சுந்தர் பிரதர் கேட்டு அதை அருமையா சிவா பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்படிப்பா அவர் அப்படியா சரி, அவர் சுந்தர் பிரதர் சொல்லிட்டாருன்னா அவரு அப்ஜெக்ஷனே கிடையாது, உடனே சரி பண்ணுங்க அப்படின்றப்பல. அதுக்கப்புறம் வெங்கடண்ணன், கண்ணன் பிரதர், அவங்கள சொல்லணும்னா உண்மையாவே இவர் கண்ணன் பிரதர், இவங்க ரெண்டு பேரும் ஒரு 2 பில்லர் மாதிரி தான் இருந்தாங்க ப்ரொடியூசருக்கு. அவர் சொன்ன மாதிரி தான். ரொம்ப நானும் வெங்கடேசனும் கூட பயங்கர சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம் இப்போ வர. அது இருக்கதான் செய்யும், அது ஏன்னா ப்ராடக்ட் நல்லா வரும்னு அவரும் என் கூட ஃபைட் பண்ணுவாரு, நானும் அவர் கூட ஃபைட் பண்ணுவேன் கடைசி நிமிஷம் வர. ஆனா அண்ணா உங்க மேல சத்தியமா எனக்கு எந்த கோவம் இல்லைன்னா, எந்த வருத்தமும் கிடையாது, ரொம்ப உங்களை ரொம்ப பிடிக்கும் கண்ணன் பிரதர். சரி, தேங்க்யூ. ஃபைட் மாஸ்டர், அவருக்கு வர முடியல போல இருக்கு, ஏதோ வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். அவரும் சூப்பரா சப்போர்ட் பண்ணாரு, சேசிங் சீன்லாம் ரொம்ப அற்புதமா எடுத்து கொடுத்துருந்தாரு, அவருக்கும் தேங்க்ஸ். எல்லாருக்கும் ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், யாராவது விட்டுருந்தேன்னா சாரி மன்னிச்சிருங்க. அப்புறம் வந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமா நான் ஒரே ஒருத்தருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிடுறேன். எங்க அம்மா அங்க உட்கார்ந்து இருக்காங்க, பாத்துட்டு இருக்காங்க என்னோட முதல் வெற்றிய. ஒரு 25 வருஷம் ஒரு பையனை இன்னும் வர சுமந்துகிட்டே இருக்கிறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாதுங்க. 25 வருஷம் சுமந்துகிட்டே இருக்காங்க அந்த மனுஷி. இன்னைக்கு வர என்னோட தேவைகள் எல்லாத்தையும் அந்த மனுஷி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் சொன்னா அப்படி வந்து எமோஷனல் ஆயிடுவேன். உண்மையா அது நன்றிலாம் சொல்ல முடியாது, அம்மாங்கிறது வேற. ஓகே. அப்புறம் என் மனைவி இப்போ இந்த மேடைக்கு இந்த இடத்துக்கு வரல, அவளுக்கு உடல்நிலை சரியில்லாதனால மருத்துவமனையில இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இதை வீடியோ பாப்பான்னு நினைக்கிறேன். அவளுக்கும் நான் நன்றி சொல்றேன், என்னோட சேர்ந்து அவளும் எவ்வளவு கஷ்டங்கள் நான் பட்ட மாதிரி. சொல்ல போனா அவளுக்கு இங்க பக்கத்துல இன்னொரு இதுல பேச வைக்கிறது, அந்த மாதிரிலாம் அவன் என் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு இருக்கா. அவ ஒரு 10 மணி நேரம் பேசுவா விட்டா, அவ்வளவு இருக்கு லைஃப்ல. அது எல்லாருக்குமே இருக்கும், இங்க இருக்கிற எல்லாருமே அது மாதிரி தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் நானும் ஒருத்தன். நமக்கு வலிக்கிறது நமக்கு தானே தெரியும், அந்த இதுல நான் பேசுறேன் எமோஷனலா. அப்புறம் என் சகோதர சகோதரிகள், அவங்களுக்குலாம் நான் இன்னும் வர எதுவுமே பண்ணல. அது ஏதோ கூட பிறந்துட்டான் போயிட்டான் தருது இல்லையா,
என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சுட்டு வருவான் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் வெயிட் பண்றாங்க. சீக்கிரம் எல்லாம் நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர் நண்பர்கள், உங்களுக்கு எனக்கு எப்படி சொல்றது, இந்த படத்தை நீங்க பாருங்க. பார்த்துட்டு பத்திரிகை சகோதரர்களுக்கு இது ஒரு முக்கியமான, ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்றேன், ரொம்ப நீங்க என்னை பத்தி ஓவராக இது பண்ண வேண்டாம். நீங்க படம் பாருங்க, பார்த்துட்டு உங்க மனசுல தோன்றதை நீங்க எழுதுங்க. எனக்கு கான்பிடென்ட் இருக்கு. சரியா? பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி, ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் சந்திச்சது. ஏற்கனவே நம்ம அந்த சல்லியர்கள் படத்தோடைய விழாவில் தம்பி தயாரிப்பாளர் வந்திருந்தார். தம்பி அன்னைக்கு பேசும்பொழுது எப்படி பேசினாரோ அதே தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு. உண்மையிலே வந்து மைக்கேல் என்கிட்ட அறிமுகப்படுத்தினது தேனப்பன் தான். ரொம்ப நல்ல கதை, வித்தியாசமான ஒரு கதை. அந்த பையன் இவ்வளோ அணித்தரமாக அழுத்தமாக பேசுகிறதுக்கு காரணம் கடினமாக உழைச்சிருக்கார். அவருடைய ப்ராடக்ட் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி சிவா வந்து ரொம்ப தங்கமான ஒரு ஆள். காசு இருக்கிறவன்லாம் நல்லவன்லாம் சொல்ல முடியாது. காசு இருக்குங்கிறதுக்காக அவனை நல்லவன்லாம் சொல்ல முடியாது. காசு தான் எல்லார்கிட்டையும் இருக்கு. காசு வச்சிருக்கவங்களாம் நல்லவன் கிடையாது இல்லை. ஆனால் இவனுக்கிட்ட காசு இருக்கு. ஆனால் அந்த காசு அவன் ஈஸியாலாம் சம்பாதிக்கல. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் பிடிச்சிருக்கிறான். கவிஞர் தம்பி சினேகன் சொன்னது மாதிரி அவன் வந்து அந்த ஊரில் போய் நியூசிலாந்தில் போயிட்டு பார்லிமெண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியனை. அதுவும் நம்ம ஆந்திராவுக்கு பக்கத்தில் இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவனை தேர்ந்தெடுக்கிறாங்கிறதே அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் தம்பி ரொம்ப உழைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தாய்ப்பால் மாதிரி அவன். அவ்வளோதான், இதுக்கு மேலே அவனை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. அவன் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவனுடைய குணம் எல்லாமே. அதனால் அப்படி ஒரு நல்லவன், ஒரு நல்ல படத்தை, ஒரு நல்ல உழைப்பாளியை, ஒரு ரொம்ப திறமையான பையன். அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான். ஷார்ட் டெம்பரு அது இதுன்னு சொல்லிட்டான். அது எல்லாமே பிடிவாத என்ன கிரியேட்டர்ஸுக்கு இருக்கிறதானே. தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன். சில படங்கள் எனக்கு பிடிக்கும், சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும். 24 வருஷமா இருக்கேன். நந்தாவில் லொடுக்கு பாண்டியன் நடிச்சதுலேருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு 24 வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இடையில கொஞ்சம் ஒரு 6-7 வருஷம் நடிக்காமல் போயிட்டேன். ஆனால் இது வரைக்கும் நான் யார் ஆஃபீஸிலும் போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலையை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது. நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க. சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நம்ம ஒரு காமெடியனாக இருப்போம், இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருப்போம். நம்ம கூட உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட கேட்பாங்க டேட்டு. நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்போம். ரொம்ப வலிக்கும் அது. ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் தேனப்பனை பண்ணுவான். என்ன அதில் என்ன இருக்குது? ஏன்னா தேனப்பனை வந்து இன்னைக்கு நேற்று எனக்கு அண்ணன் தான் அவரு. இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் 2 பேரும். ஏன்னா அதான் தயாரிப்பாளரே கொடுக்குறேன்னு சொன்னா கூட இந்த ஆளுக்கு எடுத்து விட்டுருவான். தயாரிப்பாளர் சரிப்பா நல்லா, அதான் நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். நான் பாடகராக இருந்து ஒரு கானா பாடகர் அப்படிலாம் இருந்துதான், நான் கிராமிய பாடகராக இருந்துதான் வந்தேன். கே சுரேகுமார் சார் ஒரு படம் நாட்டாமன்னு ஒரு படம் எடுத்தாங்க, உங்களுக்கு நான் வரும். அதுல நாட்டாம பாதம் பட்டா நல்ல வெள்ளாம விளையும்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு நான் தான் பாடினேன். சிற்பி சார் மியூசிக்ல நான் தான் பாடினேன். அதுக்கு வந்து எனக்கு பாட வச்சுட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த காசு பேட்டா கொடுக்குறதுக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் என்னமோ 200 ரூபா கொடுக்குறாரு. இவர் தான் அதுக்கு மேனேஜர். நான் தான் பாட்டு பாடல, நானும் வந்து உன்ட்ட வாய்ப்பு கேட்டேன். நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க, என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு. அப்போ 500 ரூபா குடியான்னு சொல்லி தான் சண்டை போட்டு வாங்கிட்டு போனேன் 500 ரூபாய் இவர்கிட்ட. ஸோ அதனால இந்த சினிமா உலகம்ங்கிறது இப்படித்தான். இங்க வந்து அவ்வளோ ஈஸியா யாருடைய திறமை யாரும் இது பண்ணிக்கிறது இல்லை. என்னை பொறுத்தவரை என்னன்னா, ஒன்று வாய்ப்புகள் வரலன்னா வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். நான் உருவாக்க தெரிஞ்சவன். ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாக்கிட்டேன். ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரகு இருக்கார்ல, நாங்க ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள். ஒரே இடத்துல ஒரு வித்து போன இந்த இங்கிட்டு தான் வடப்பள்ளியில அந்த பாளையக்காரத்து அந்த ஏரியா, அதான் உனக்கும் தெரியுமே. இங்க நிறைய பேர் என் கூட டிராவல் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேற வேற முகத்துல வேற வேற அடையாளத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. சில பேர் ஏதோ ஒரு கோபத்துல கூட இருப்பாங்க. சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் கம்மியா போட்டிருப்போம். ஏதோ நடந்திருக்கும், ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். எதுவுமே இல்லாமல்லாம் இங்க இல்ல, பெரிய டிராவலிங் இருக்கு. 21 வருஷத்துல ஒரு பத்திரிகையில நல்லா என்ன எழுதலைங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன். வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஏன் அவ்வளவு வளர்ச்சிருக்க அந்த படத்துல சும்மா இவரும் மற்றும் பலரும் இருக்கிறாருன்னு என் பேர் எழுதுறிய. ஸோ அந்த மாதிரி. அதனால இதை எதுக்காக சொல்ல வரேன்னா,
மைக்கேல் வந்து இந்த கதை வந்து இப்படித்தான் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமா உழைச்சிருக்காங்க. குறிப்பா விமலை வந்து இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பார்ப்பீங்க எல்லாருமே, தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே. அது வந்து இயக்குனருடைய ஒரு பார்வை தான். அதுக்கு வந்து அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டார். அவர் வந்து அவர் சொல்ற மாதிரி விமல் கூட இதான் முதல் படம். இன்னொன்னு எனக்கு ஒரு சின்ன சினிமாவில் அதை சொல்ல, அது எப்படியெல்லாம் எடுத்துக்குவாங்க பரவாயில்ல, நமக்கு தோன்றதை சொல்லிடுவோம். எனக்கு சினிமாவில் இது வரைக்கும் நான் நடிச்சதுல மூணு எந்த ஹீரோ கூட நடிச்சாலும் அந்த படம் ஒரு ஏதோ ஒரு கவனிக்கக்கூடிய படமா வரும். இது வரைக்கும் நடந்திருக்கு. எந்த படத்துல வேணாலும் எடுத்துக்காங்க. நான் கடைசியாக நடித்த ஜிவி பிரகாஷ் கூட நடித்த படத்துல இருந்து அதர்வா கூட நடித்த படம், யாரு கூட நான் மூணு நடிக்கிறேனோ அது வில்லல்ல அஜித் சார் கூட நடிச்சா இருக்கட்டும், விஜய் கூட திருமலையில் நடிச்சதா இருக்கட்டும், இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் மூணு போய் ஒர்க் பண்ணேன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஹெல்த்தியாக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும். இந்த படத்துல நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, நான் எந்த அலுவலகத்துக்கும் போயெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் கேட்டதே கிடையாது. ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் நடிப்பேன்னு நான் அதுக்குள்ள நிறைய யோசிச்சு ஆசைப்பட்டுட்டு அந்த கதையை என் பையன்கிட்டையும் சொல்லி என் ஒய்ஃப் கிட்டையும் சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் கிரேஸ் அது கிடைச்சதுன்னா, ஒரு நடிகனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் 4 படம் காட்டுவாங்கல்ல, அதுல ஒரு படமா இது இருக்கும் கிரேஸ் அப்படின்னு நான் என் ஒய்ஃபு கிட்டே என் பையன்கிட்டே நான் சொன்னேன். ஆனால் திடீர்னு பார்த்தா அதுல நான் இல்லை, திடீர்னு இல்லைன்ட்டாங்க. ஒரு 1.5 வருஷம் டிராவல் பண்ணிட்டேன் நான். அந்த இதுல அந்த கொரோனாவில் அடிபட்டவன் தானே நானும். திண்டுக்கல்ல ஹோட்டல் ஆரம்பிச்சு அதில் 2 கோடி ரூபா போச்சு அந்த கொரோனா டயத்துல தான். கொரோனாவில் இவன் மட்டும் பாதிக்கப்படலை, எல்லாருமே பாதிக்கப்பட்டான், உலகமே பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா அதுல எனக்கு ஒரு நல்ல நடந்துச்சு. அந்த கொரோனா டயத்துல தான் இன்னைக்கு சிவகங்கையில் இருக்கிற தோட்டத்தை நான் உருவாகினேன். அங்கதான் உட்காந்து அந்த கதையும் தம்பிக்கிட்ட கேட்டேன். ஸோ அப்போ அந்த கதை திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி, வேற ஒரு நடிகர் அப்படின்னு போயிடுச்சு. அப்போ என் பையன்கிட்ட மறுபடியும் சொன்னேன், என்னடா ஆசைப்பட்டோம் கிடைக்கல. பட் ஆனால் ஒரு கதையில ஒரு கதாபாத்திரம் நம்ம தான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எவனாலையும் மாற்ற முடியாது. அது மட்டும் ஆணித்தரமான ஒரு உண்மை. அதே விஷயம்தான் இங்க இப்போ நான் சொல்றது விஷயம் வந்து வேற இருந்தாலும் கூட கான்ஃபிடென்ட், நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. என்ன அது நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு? அதனால என் பொண்டாட்டிகிட்ட சொல்லுவேன், இன்னும் வீடு கட்டலை, நேற்று வந்து நடிகர்லாம் வீடு கட்டியிருக்காங்க, நீ இன்னும் வீடு கட்டலை ஒன்றும் கட்டலைன்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஆனா அவர்கிட்ட நான் சொன்னேன், சாஸ்திரி பவன் கவர்னர் இருக்காருல, சாஸ்திரி பவன் கருணாசி மேல பட்டா மாறணும்னு விதி இருந்தா அது நடக்கும் கிரேஸ். அதனால நீ ஒண்ணு பெருசா ரொம்ப எதுக்கு கவலைப்படாத, அது நடக்கும்னா நடக்கும் அப்படின்னு. அதனால முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய தம்பி சினேகன், தம்பி ரோபோ சங்கரை பார்த்தோன்னா கை கொடுத்தேன். அண்ணா பழைய மாதிரி ஆயிட்டனா அப்படின்னு சொன்னான். உண்மையிலே எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் நெருக்கம், என்ன மாதிரி ஒரு மேடை கலைஞனா இருந்து வாழ்க்கையில ஜெயிச்சவன். அதனால இடையில உடம்பு சரியில்லாம போனதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அவனோட வில் பவர் வந்து மீண்டும் அதுல இருந்து இன்னும் ஓப்பனா சொல்ல போனா மரணத்தை வென்ற ஒரு மனிதனா தான் அவனை நான் இப்ப பாக்குறேன். உண்மையில அது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அண்ணன் செந்திலாதன எனக்கு 9 வருஷம் பழக்கம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய தம்பி விமல் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நடிகை கூட எனக்கு சீன் இல்லை, பட் நான் இப்போ தான் அவங்கள பார்க்குறேன். வாழ்த்துக்கள் தேவையான சொல்லிட்டு பங்காளி. அடுத்த தம்பி இயக்குனர் பிரபாகரன். அதே மாதிரி உங்கள் படம் நான் இன்னும் பார்க்கல, நான் நிறையா சொன்னாங்க, கடவுள் சித்தியம் நான் பார்க்கல, நான் பார்த்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ எனிவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறது, தேனத்தை ஆரம்பிச்சது தான். ஏன்னா அப்போ நானும் ஈசி மெம்பராக இருந்தேன் ப்ரொடியூசர் கவுன்சிலில். அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது அது சொன்னது தேனப்பன் சொன்னது உண்மை, அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த நேரத்தில் நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் இடைப்பட்ட கொஞ்ச நாள் நான் இங்கே இல்லை, நான் வெளிநாடு போயிருந்தேன். ஆனால் வந்து நான் இன்னைக்கு நடிகர் கருணாசை தெரியும், லொடுகு பாண்டிய தெரியும், தானா பாடகரை தெரியும், கிராமிய பாடகரை தெரியும், ரகுநந்தன் தங்கியிருந்த அதே இடத்துல நானும் தங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட நான் அப்பவே வந்து ஒரு 250 கேசட்டுக்கு மேலே போட்டிருக்கிறேன். ஒரு கேசட்டுக்கு 10 பாட்டுனா கூட 250 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கிறேன். அதையும் தாண்டி மியூசிக்கும் பண்ண ஒரு 4-5 படம். ஆனால் என் சக நண்பராக ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நல்ல நல்ல படங்களா சொன்னது மாதிரி சினேகன் சார் சொன்ன மாதிரி அந்த மெலடி பாடல்கள் ராஜா சாருக்கு பிறகு அது ரொம்ப ஈர்ப்பா, அது நம்மள மாதிரி கிராமத்து மக்களை வந்து இளைஞர்களை ஒரு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு இசையமைப்பாளரா இன்னைக்கு என்னுடைய நண்பன் இருக்கக்கூடிய அதே மேடையில அவர் இசையமைச்சிருக்கக்கூடிய அந்த படத்துல நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கோங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் 30 வருஷமா ஒரே சும்மா ஒரு தெரியல ஹார்மோனியத்தை வச்சுட்டு அவரும் வாசிச்சு நானும் கொட்டி வச்சு வாசிச்ச காலங்களும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பார்க்குற தலைமுறைகளுக்கு என்கிட்ட என்னென்ன இருக்குன்னே தெரியாது. நான் 92ல புரட்சி தலைவர் அம்மா கிட்ட வந்து 1992 மாநில கல்லூரியில படிக்கும் போது இந்த பெஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாட்டிலேயே
சிறந்த பலகுரல் நிகழ்ச்சி செய்யக்கூடியவனா நான் தேர்ந்தெடுத்து அந்த அம்மாட்ட 5 சவரன் நகை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் துண்டு துண்டா வெட்டி வித்துட்டா அது வேற. பட் ஆனா வாங்கி இருக்கிறோம். அதுக்கல்ல அதே மாதிரி சென்னாரெட்டி, பீஸ்மநாராயண் சிங், அலெக்சாண்டர், இந்த கவர்னர்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க கிட்ட எல்லாம் நான் அவார்டு வாங்கியிருக்கிறேன். ஏன்னா பல திறமைகளை இங்க இந்த இடத்துக்கு சும்மா எல்லாம் இங்க வந்து உட்காரல. ஓசியில எல்லாம் நம்ம இந்த இடத்துக்கு வரல. அடுத்து ஒரு ஏஜுக்கு மேலேயும் உழைச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால நாம உண்மையாக இருந்தால், எந்த ஒரு வேலையிலையுமே நம்ம உண்மையாக இருந்தால் அந்த உண்மைக்கான ஊழியம் நிச்சயமாக கிடைக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆக இந்த படத்துக்காக உண்மையா உழைச்சிருக்கக்கூடிய என்னுடைய தம்பி சிவா, அதே மாதிரி சுந்தர், அவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான். அவன் இங்க இருந்தானா அவன் ஒரு அற்புதமான ஒரு பையன். நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த கோவில் இருக்கான், என் தம்பி தான். மூத்தவன் தாமு இன்னைக்கு திருநெல்வேலி போயிருக்கான். ஸோ நாங்க எல்லாரும் தான் இந்த படம் இங்க இருக்கக்கூடிய அவர் எப்படி இயக்குனருடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்றாங்களோ, அவரை விட எனக்கு இங்க இருக்கிறவங்களும் நண்பர்கள், இங்க இருக்கக்கூடிய நீங்களும் எனக்கு நண்பர்கள். ஏன்னா என்ன கிட்ட எந்த ஒளியும் முறையும் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கதைக்கு ஒரு முடிவுரை இருக்கு. அதையும் யாரும் இங்க அவ்வளவு ஈஸியெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டான். நான் ஒரு 30-40 வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி எந்திரிச்சு வந்து உட்காந்துருவேன். எவனோ ஒருத்தன் ரூமுக்குள்ள ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவான்னா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போற பேப்பையெல்லாம் நான் கிடையாது. அதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அதனால எதுக்கு இங்க வந்து நம்ம வந்து அதனுடைய உழைப்பை வந்து உன்னுடைய வைத்த பிழைக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய உழைப்பை நீ சுரண்டி சாப்பிட நினைக்கிறத விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. இது யார் ஒருத்தரும் செய்யறவங்கள நான் சொல்றேன். யார் இந்த தவறை செய்யறாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சா போதும். ஆக இந்த 24 வருஷத்துல இந்த தமிழ் சினிமாவோட ஒரு பாடகராக இருந்த காலத்திலிருந்து ஆனந்த விகடன் பத்திரிகை உங்களுக்கு தெரியும். அந்த பத்திரிகையில நான் ஒரு பாப்பிசை பாடகனா இருக்கும் பொழுது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அட்டைப்படத்துல என் படத்தை போட்டாங்க. சும்மா இந்த இடத்துக்கு நான் வரல, அதுக்காக சொல்றேன். அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே திறமையானவர்கள். இந்த திறமையாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படைப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க. அதை உங்களுடைய பார்வைக்கு விரைவில் கொண்டுட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக இந்த உலகுக்கு உரைத்து மக்களை இந்த படத்தை பார்க்க திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய வேலையை நீங்கள் செய்வீர்களேயானால் மேலும் பல மைக்கேல்கள் உருவாகுவார்கள். மேலும் பல படங்களை சிவா எடுப்பான் என்பதை உறுதி கூறி உங்களை அத்தனை பேரையும் சந்தித்ததிலே பெருமை அடைந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் புது இயக்குனர் ராதா பாட்டில் ராதா இயக்குனர், JBB இயக்குனர். அண்ணன் சொன்ன மாதிரி நான் அண்ணன் படம் பார்க்கலனே, பார்த்துட்டு உங்களுக்கு விரிவில் சொல்கிறேன். அப்புறம் அந்த ஆசனை நான் சொன்னோன்னே உடனே அதை ஏற்று வந்த எங்கள் அன்பு அண்ணன் SR பிரபாகரன் அவர்கள், தேனப்பன் அண்ணன் அவர்கள், கதாநாயகி அவர்கள், ப்ரொடியூசர்லாம் அப்புறம் சொல்லுவோம், செந்தில்நாதன் அவர்கள், கவிஞர் சினேகன் அவர்கள். அவர் பாடல் மட்டும் இல்லை, இப்போ வர வர ரீல்ஸ்லேயே வந்து ஃபேமிலிக்குள்ளெல்லாம் பூந்துட்டாரு. எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு, பையன் எல்லாம் அவங்க ரீல்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலியோட ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அவங்க போடுற ரீல்ஸும் ஒன்றுமே ஒரு கவித்துவமாகவும் ஒரு நல்ல கண்டென்ட்டாகவே தேர்ந்தெடுத்து போடுறாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். அடுத்து மாமா ரோபோ சங்கர் மாமா அவர்கள் கூப்பிடலனாலும் வந்துடுறாரு, ஏன்னா இது அவர் வீட்டு ஃபங்க்ஷன், அதனால் மாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நம்ம கோகுல் பங்காளி, இந்த நேரத்தில் வந்து நம்ம தாம் பங்காளி, கோகுல் பங்காளி அவங்க வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இந்த படத்தில் வந்து முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டதே அவங்க வீட்டில் தான். சுந்தர் பங்காளி வந்து இதுமாரி உடனே வாங்க ஒரு சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே போனால் அவங்க 3 பேர் இருந்தாங்க. என்ன பேசுவாங்க, எங்கேயாவது பர்த்டே பார்ட்டி இப்படி ஏதாவது பேசி ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்பாங்கன்ட்டு பார்த்தா இந்த ஒரு படம் எடுக்கலான் இருக்கான், என்ன கருணாசனை நடிக்கிறாரு, கொஞ்சம் கதையை கேட்குறீங்க, அட என்ன உடனே கேட்போம் அப்படின்னா உடனே டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அடுத்த நாளே இந்த கதையை கேட்டோம். அதனால அந்த படம் வந்து உருவானதே தாம் பங்காளி வீட்டில் தான். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் வந்தார், கதை சொன்னார், ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம்தான் வந்து ப்ரொடியூசரே நான் மீட் பண்ணோம். எல்லாரும் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் சிவா கலரி அவர்கள் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலே ஒரு வெளுத்த தாய்ப்பால் தான். ஏன்னா ரொம்ப ஒரு வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப மெனக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை பண்ணணும், ஒரு காசுங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கதையாக
செலக்ட் பண்ணி அதுக்கான கதாபாத்திரங்களுக்கு நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணி சிறப்பாக ஒரு டைரக்டரையும் அறிமுகப்படுத்தி இன்னைக்கு இந்த ஒரு மேடையில் எல்லாரும் உட்காந்துருக்கோம்னா அதுக்கு வந்து சிவா கல்லூரி அவர்கள் ரொம்ப முக்கியமான காரணம். அவர் இதேமாரி நல்ல நல்ல படங்கள்லாம் நடிக்கணும், அதில் நாங்கள்லாம் நடிக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் மைக்கேல் அவர்கள், ஏன்னா நான் நிறையா வந்து புதுமுக இயக்குனர்களோட வேலை பார்த்துருக்கேன். நான் வேலை பார்த்த புதுமுக இயக்குனர் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கிறாங்க. அந்த வகையில் இவரும் ஒரு பெரிய டைரக்டராக வருவார். ஏன்னா எல்லாருமே நான் ஒரு பசங்களாக இருக்கட்டும், கலவாணியாக இருக்கட்டும், நிறைய படங்களில் வந்து எல்லாமே அவங்களோட வாழ்க்கையிலேருந்து சில விஷயங்களை, அவங்க அனுபவப்பட்ட விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ மேலே சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இதுலேயும் நம்ம மைக்கேல் பிரதர் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டை வந்து இந்த ஹீரோ கதாபாத்திரத்து மேலே அந்த ஃபேமிலி இன்சிடெண்ட்லாம் நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்பில் நடந்ததை சொல்லியிருக்கிறாரு. அதனால அதில் கொஞ்சம் வந்து ஒரு உயிர் இருக்கும், ஜீவன் இருக்கும். நம்ம பார்க்கும்போதும் நமக்கு அந்த இது உணர முடியும். அதனால் வந்து அவர் இனிமேல் வந்து ஒரு பெரிய நல்ல டைரக்டருங்கிற ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவார். நிறைய படங்கள் பண்ணணும். அம்மா, ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப அருமையான ஒரு அழகான குடும்பம். அவங்க ஃபேமிலியெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க. அம்மாவாக இருக்கட்டும், அவங்க சிஸ்டர்ஸ், அப்புறம் அவங்க ஒய்ஃபு, பசங்க எல்லாமே வந்தாங்கன்னா ஒரு ஒரு குடும்பம்னா ஒரு ஒரு கூட்டாக ஒரு ஜாலியாக ஒரு அது ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பமாக ஒரு அன்பாக நல்லா இருக்கு. அவங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்குது. நல்லா நல்ல அருமையான குடும்பம். இந்த குடும்பம் ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கணும்னு இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் அந்த படத்தோட இசையமைப்பாளர் ரகுநந்தன் அண்ணன் அவர்கள், இது 4வது படம் எங்களுக்கு. அவர் சொன்ன மாதிரி இந்த 4 படமே 4 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாடல்களும் ரொம்ப அருமையாக அவர் மெலோடிகள் போட்டிருக்காங்க. இந்த படமும் ஒரு வெற்றி பட வரிசையில் அவருக்கும் எனக்கும் அமையணும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் இருந்தீங்க. அப்புறம் வந்து நம்ம கருணாசனும் நானும் வந்து ஒரு 15 வருஷம் பழக்கம். ஆனால் படமாக பண்ணது வந்து இதான் ஒரு 15 வருஷம் கழிச்சு இவ்வளோ அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு மைக்கேல் பிரதர் மூலியமா வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமா காத்திருக்கிறதா நினைச்சிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டர். ரொம்ப அண்ணனும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் 2-3 நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ஆம்புலன்ஸ்குள்ளே உட்கார வச்சிட்டாங்க. முத எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு. கருணாசன் வரல, ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேமரா வச்சுட்டாங்க. வச்சோன்னே ஓகே, இங்கிட்டு பாருங்க, இப்போ தான் இங்கிட்டு பாருங்க, இதுதான் இப்போ அவர் அண்ணன் இதை பேசிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்ட்டு நான் வழக்கம் போல நம்ம நடிப்பை கொட்டணும். உடனே அப்படி இல்லை, லைட்டாக பாருங்க, கண்ணை சிமிட்டாதீங்க, கண்ணை இங்கிட்டு பாருங்கன்னாரு. ஐயோ அப்படின்ட்டு ஒரு 6-7 டேக் ஆச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியாச்சு. அப்புறம் அடுத்து அண்ணன் வந்தாரு, கருணாசன், ஃபுல் மேக்கப்போட எல்லாம் போட்டு என்னப்பா ரெடியா அப்படின்னாரு. எனக்கா உள்ளுக்குள்ள சிரிப்பு. சரி வாங்கண்ணே வாங்க அப்படின்ட்டு இங்கிட்டு வச்சாங்க கேமரா. அவர் என்ன உட்காந்தாரு. என்னப்பா டைலாக்? ரைட், ஓகே, ரெடி, ஹலோ இன்னாரு வித்து இன்னாரு அண்ணே. அப்படி இல்லைண்ணே, எனக்கா அங்கிட்டு சிரிப்பு. இவ்வளவு நேரம் நமக்கு டவுசர் கிளம்பிச்சு. அடுத்து அண்ணன் வந்தாரு, டும்னாரு. பார்த்து அவர் அப்படியே இன்னொரு அப்படியே 3வது டேக்கில் அப்படியே என்னைய பார்த்தாரு. இப்பதானே முடிச்சிருக்கேன் நானு. அப்புறம் அவர் 6 டேக் போனோம். என்னப்பா அது ரொம்ப இதா இருக்காப்புல, நல்லா தானே பண்றேன், என்ன ரொம்ப அப்புறம் போக நல்லா வரணும். நல்லாத்தான் பண்றேன்னு சொல்ற மாதிரி பண்ணா நல்லாத்தான் வரும், நமக்கு வர்றதானே தம்பி நம்ம பண்ண முடியும் இல்ல அப்படின்னாரு. இல்லைண்ணே நல்லா தானே இருக்கு, பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு. அப்புறம் அவரும் 2 நாளைக்கு அப்புறம் இந்த 2 நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் 3ஆவது நாள்ல இருந்து அந்த டைரக்டர் என்ன நினைப்பாருன்னு எனக்கும் புரிஞ்சிருச்சு, அண்ணனுக்கும் புரிஞ்சிருச்சு. ரெடின்ட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு போயிருச்சு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டப்பிங் பேசினாங்க. டப்பிங்கில் இப்போ கரெக்டாக என்னைய தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. அதே மாதிரி டப்பிங்கில் நான் வேற முத சென்னை ஸ்லாங் பேசியிருக்கேன். அதில் போனோன்னே சென்னை ஸ்லாங், என்னையா குறையா, குந்தினியா, சாப்பிட்டியா, துண்டியா, இது ஜாலியாக பேசிடலாம் அப்படின்ட்டு போனால் துண்டியா இல்லைங்க,
அது அந்த டூ போடக்கூடாது. டூ பிரதர் ஐயோ ஐயோ ஏய் என்ன பண்ற இன்னா இல்ல நான் அப்படின்னு ஐயோ தான் நாவா ரெண்டாவது கஷ்டப்பட்டு முடிச்சு டப்பிங் ஒரு ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் போச்சு முடிச்சிட்டேன். அண்ணன் கரெக்டா அடுத்து அண்ணன் கருணாசன நைட்டு போனேன் என்னப்பா தம்பி டப்பிங் எல்லாம் முடிச்சிட்டியா முடிச்சிட்டனே உங்களுக்கு நாளைக்கே எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு என்னது என்ன தம்பி சிரிக்கிற இல்லண்ணே ஒண்ணும் இல்ல நாளைக்கானே சரி போயிட்டு வாங்க தம்பி நீ நினைக்கிற மாதிரி இல்ல நான் ட்ராக் வாய்ஸ் பேசி வைக்க சொல்லிட்டேன் போனோன்னு அந்த பேசுறத பார்த்து பேசி விட்டுருவேன் அப்படின்ட்டு அண்ணன் ஒரு ஐடியா பண்ணி ஃபர்ஸ்ட் பேச வச்சுக்க சொல்லிட்டாரு டைரக்டர். அதுக்கப்புறம் ஈஸியா போய் ஒரு அண்ணன் பேசி விட்டாரு. அதே அந்த அனுபவங்கிறது காக்கி அவரும் காக்கி போட்டிருக்காரு. அதனால வந்து ரொம்ப இல்ல அந்த அளவுக்கு ஒரு உன்னிப்பா வந்து வேலை கூடிய ஒரு ஏன்னா நம்ம இந்த மாதிரி படம் நடிச்சதில்ல. நம்ம நடிச்சதெல்லாம் வந்தியா போனியா அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் ஒரு 2 பேருமே நானும் அண்ணனும் சரி கொஞ்சம் ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்கோம். அந்த மெனக்கட்டு இது வந்து மைக்கேல் அவர்கள் வந்து எங்களுக்கு வேலை வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல படம் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் வேலை செஞ்ச நம்ம கேமராமேன் எடிட்டர் சார் அவர்கள் அந்த கவிஞர் அவர்கள் அவங்க பாட்டு மட்டும் எழுதலை ஸ்பாட்லேயே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணக்கூடியவங்கள அவங்களும் ஒருத்தர். அதனால் இந்த படத்தில் வேலை செஞ்ச அனைத்து டெக்னீஷியர்கள் அனைத்து உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதேமாதிரி மேனேஜர் வெங்கட் அண்ணன் கண்ணன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். யாரையும் விட்டு போயிருந்தா கூட மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக எழுதணும் உங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.